ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அரே, அதாவது நம்பர் ஆஃப் காப்பீஸ், தட் இஸ் கால்ட் அரே. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சர்க்கிள் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ மொத்தம் 98 என்டிட்டிஸ் இருக்குது. நான் எதுவும் லேயர் க்ரியேட் பண்ணாதனால 0 லேயரில் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஓகே, இப்போ ஹைட் கொடுத்தனா அந்த ஆப்ஜெக்டே ஹைட் ஆகிடுது. ஸோ நான் விசிபிள் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிடுச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து நான் இப்போ அரே பண்ண போகிறேன், அதாவது ஸ்ட்ரெயிட் அரே. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? மூவ் டூலில் கிளிக் பண்ணுறோம், ஏதாவது ஒரு பாயிண்டில் பிக் பண்ணுறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு காப்பி ஆகும். ஸோ கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு காப்பி ஆகுதா? இப்போது இந்த காப்பி ஆகிற சம் டிஸ்டன்ஸில் நம்ம காப்பி ஆகணும்னு வைங்க. ஸோ டிஸ்டன்ஸை இங்கே என்ட்ரி பண்ணுறேன், லைக் 200 என்ட்ரி பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ 200 டிஸ்டன்ஸில் காப்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் இந்த கமாண்டை விட்டு வெளியே வரல. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸு காப்பி ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இதோட காப்பி வந்து இன்னொரு 8 டைம்ஸ் வேணும், அதாவது எனக்கு அரே பண்ணணும் அப்படின்னும் போது இந்த கமாண்ட் வந்து நம்ம வெளியே வரல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம எத்தனை டைம்ஸ், இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட 2 காப்பி இருக்குது. ஸோ இன்னும் வந்து எனக்கு 8 காப்பி வந்துச்சுன்னா எனக்கு மொத்தம் 10 காப்பீஸ் வந்துடும். ஸோ எத்தனை டைம்ஸ், இன்னும் எனக்கு வந்து இந்த மல்டிபிள் 8. ஸோ இந்த கீபோர்டில் இருக்க மல்டிபிள் சிம்பிள் இருக்கும் இல்லையா, ஸ்டார் மாதிரி. ஸோ அந்த மல்டிபிள் இன்ட்டு 8 கொடுத்து என்ட்ரி கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஸோ 8 டைம்ஸ் வந்து ஒன்று மல்டிபிள் ஆகிடும். அதாவது அந்த காப்பி இப்போ இதுலேருந்து தான் நம்ம ஒரு காப்பி எடுத்தோம். ஸோ இதிலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 8 காப்பீஸ் வந்துடும். ஸோ டோட்டலாக நமக்கு 9 காப்பீஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு 10 காப்பீஸ் வேணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம கமெண்ட் வெளியே வராத போது நம்ம இதில் எத்தனை சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் வந்து மல்டிபிள் 8ன்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து 8 காப்பீஸ் வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு காப்பி இருந்தது. ஸோ மொத்தம் 9 நான் வந்து 10 வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், திரும்பவும் மல்டிபிள் 9ன்னு கொடுத்து என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு காப்பி கிரியேட் ஆகிடும். மொத்தமாக 10 காப்பீஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் அகெயின் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம சும்மா ஒரு ரெக்டாங்குலர் ஏதாவது ஒரு ஸ்கொயர் ஒன்று எடுத்துக்கலாம் சின்னதாக. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அரேன்றது வேறு ஒன்றும் இல்லை, காப்பி பண்ணுற மாதிரி தான். அதுவே நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம காப்பி பண்ணணும், நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ட்ரிபிள் கிளிக் கொடுத்தோம்னா நமக்கு செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன உடனே ஸோ மூவ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம காப்பி பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் கீ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு இப்போது இந்த காப்பியை வந்து இந்த மூவ் டூல்லே வந்து ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு இப்போ காப்பின்ற இதில் பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து 300 டிஸ்டன்ஸில் காப்பி பண்ண போகிறேன். ஸோ 300ன்னு கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காப்பி தான் இருக்கு. ஆனால் எனக்கு வந்து அரே மாதிரி எனக்கு மொத்தம் 9 காப்பீஸ் வேணும். அதாவது ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அதுலேருந்து நம்ம 9 காப்பீஸ் எடுத்தோம்னா மொத்தம் 10 காப்பீஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மல்டிபிள்
9. ஸோ இந்த ரைட் கார்னரில் பாருங்கள் *9 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அதாவது மல்டிபிள் இந்த கீபோர்டில் மல்டிபிள் சிம்பிள் உங்களுக்கு ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் 9ன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ட்ரி கொடுத்த உடனே உங்களுக்கு மொத்தம் ஆல்ரெடி இருந்த ஒரு நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் அதுலேருந்து 9 காப்பீஸ் வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து இல்லை எனக்கு டக்குன்னு வந்து நான் என்ன பண்ணணும், எனக்கு இப்போ நம்ம இந்த கமாண்ட் விட்டு இன்னும் வெளியே வரல. ஸோ அதனால் நம்ம இதில் எத்தனை சேஞ்சஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இல்லை எனக்கு 10 காப்பீஸ் வேணாம், எனக்கு 5 காப்பீஸே போதும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணால் திரும்பவும் *4ன்னு கொடுத்தா ஆல்ரெடி ஒரு காப்பி, இப்போ 4 காப்பீஸ் வந்தது, மொத்தம் 5 காப்பி நமக்கு 5 இருக்கும். மொத்தம் ஆல்ரெடி 1, அதுக்கப்புறம் 4 காப்பீஸ். ஸோ மொத்தம் டோட்டலாக 5 இருக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த கமெண்ட் விட்டு வெளியே போகாத வரலையும் நம்ம எத்தனை முறை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 300 வேணாம், எனக்கு 200 தான் வேணும் அப்படின்னும் போது நீ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்போது நீ மல்டிபிள் இன்ட்டு சம்திங் கொடுத்தனா அது வந்து அத்தனை டைம்ஸ் காப்பி ஆகும், அதாவது அரே ஆகும். இப்போ நான் டிஸ்டன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 300 டிஸ்டன்ஸில் இருந்துச்சா, இப்போ நான் 200ன்னு கொடுத்து என்டர்ன்னு கொடுத்தேன்னா அந்த டிஸ்டன்ஸு சேஞ்ச், ஏன்னா நம்ம கமாண்ட் விட்டு இன்னும் வெளியே போகல. ஸோ அதனால் கமாண்ட் விட்டு வெளியே போகாத வரலையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது டிஸ்டன்ஸை மாற்றியாச்சு, எனக்கு வந்து காப்பீஸ் வந்து இன்னும் ஒரு 2 காப்பி வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் 7ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ காப்பீஸ் வந்து உனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதோட டிஸ்டன்ஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரேன் அப்படின்னும் போது இப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எதில் நம்மளுடைய அரே வேணும் அப்படின்னும் போது நம்ம மல்டிபிள் இன்ட்டு சம் நம்பர்ஸ் கொடுக்கணும். இது டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இங்கே வேல்யூ மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். இப்போ நான் டிஸ்டன்ஸ் வந்து 100ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா எவ்வளோ கிட்ட முடியும் மாறிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து இந்த அரே. இது வந்து ஸ்ட்ரைட் அரே. ஓகே, ஸோ இந்த 90 டிகிரி 180 டிகிரி ஆக்சிஸில் நம்ம வந்து அரே கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ அகைன் நம்ம இது மொத்தத்தையும் நான் திரும்பவும் காப்பி பண்ணுறேன் அப்படின்போது இப்போ நம்ம கமாண்டை விட்டு இப்போ இந்த இது எனக்கு ஓகே ஆகணும், கமாண்ட் விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்டு செலக்ட் கமாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதே மாதிரி இன்னும் வந்து எனக்கு ஒரு 8 லைன் வேணும் அப்படின்னா இப்போ இது நம்மளுடைய ஆரிஜின் ஃபஸ்ட் லைன். ஓகே, இதிலேருந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், மூவ் கமாண்டை எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நான் பண்ணிவிட்டு மூவ் பண்ணும்போது அது வந்து மூவ் ஆகிடுது. எனக்கு வந்து மூவ் ஆக வேணாம், எனக்கு அதாவது அரே வேணும். ஸோ காப்பி பண்ணுற மாதிரி தான் சேம். ஸோ காப்பி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். நமக்கு அந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் வந்துச்சுனாலே நம்ம கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ண உடனே ப்ளஸ்ன்ற சிம்பிள் வந்துச்சுனாலே நம்ம ஆப்ஜெக்ட் வந்து காப்பி ஆக ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் எனக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா 200 டிஸ்டன்ஸில் எனக்கு வந்து காப்பி வேணும். ஸோ இப்போ வந்து ஒரு காப்பி தான் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து மொத்தம் 8 காப்பி வேணும். ஸோ நம்மளுடைய ஓன் அது வந்து ஃபஸ்ட் லைனு. ஸோ அதுலேருந்து எனக்கு 8 காப்பி வேணும். அப்போனா *8ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு காப்பி இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 8 காப்பி. ஸோ மொத்தம் நமக்கு 9 காப்பீஸ் வந்துச்சு. இல்லை எனக்கு வந்து 10 காப்பி வேணும் அப்படின்னா நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ணலாம். *9ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 10 காப்பீஸ் வந்து வந்துடும். சரிதா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த மாதிரி நம்ம அரே பண்ணுறது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸு இல்லை சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக காப்பி பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி அரே பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஓகே, நம்ம அந்த ஸ்டார் கேஸ் இது பண்ணும்போது, அப்புறம் நம்மளுடைய
சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்துலப்போ நம்ம இந்த அரே கமெண்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக உட்காந்து பண்ணிட்டு இல்லாமல் இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, இப்போ அரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.